இத பாரு, இதெல்லாம் வெட்டி பேச்சு, வீண் பேச்சு. என் மகன் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அதனால உனக்கு இங்க உரிமை இருக்கு. ஆனா உன் சொந்தக்காரங்கெல்லாம் இங்க இருக்க முடியாது. முதல்ல அவர் அனுப்பு. அவர் என்ன இங்க நிரந்தரமாவா இருக்க போறாரு? ஏதோ கொஞ்ச நாள் தானே. இது பாரு, என்ன எதிர்த்து பேசாம நான் சொன்னதை மட்டும் செய். அவர் இந்த வீட்ல வேணாம் வேணாம் வேணாம். ஏன் அத்த, உங்களுக்கு பயமா இருக்கா? சொல்லுங்க அத்த, என் மாமாவை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? ஆ, பயமா? எனக்கு என்ன பயம்? இல்ல, என் மாமா இங்க தற்காலிகமா தங்காம நிரந்தரமா தங்கிட்டு வரோன்னு உங்களுக்கு பயமா இருக்கான்னு கேட்டேன். ஆம், அத்த, நோ டென்ஷன், நோ பிபி. வந்த வேலை முடிஞ்சதும் அவர் போயிட்டே இருப்பாரு. வந்த வேலையா? என்ன வேலையா வந்திருக்காரு? அவர் என்கிட்ட கூட சொல்லல அத்த. உன்கிட்ட கூட எதுவுமே சொல்லலையா? வேணும்னா மாமா வர சொல்றேன், நீங்களே அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. மாமா. ஏய், அவரெல்லாம் கூப்பிடாத. உன் மாமாவை நீ வர வைக்கவும் வேண்டாம், நான் எதுவும் கேட்கவும் வேண்டாம். என் மகன் வரட்டும், அவனை வச்சு உன் மாமாவை வெளியில அனுப்பி காட்டுறேன். உங்களுக்கு மகனா இருக்கிறவரு எனக்கு கணவனாவும் இருக்காரு அத்த. இருந்தாலும் அவன் என் பேச்சுதான் கேட்பான். ஏன்னா நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு குடும்ப தலைவியா நான் நல்ல முடிவை தான் எடுப்பேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். எல்லா குடும்ப தலைவியும் நல்ல முடிவை எடுக்கிறது இல்ல. இத பாரு, ஆர்கியூ பண்ண இது ஒன்னும் கோர்ட் இல்ல, குடும்பம் நடத்துற வீடு. அது நல்லா தெரிஞ்சதுனாலதான் என் மாமாவை கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கேன். நான் சொல்றேன், அவரு உன் மாமாவே இல்ல. அப்படின்னா அவர் யாரு? அவரு அவரு ஏன் அவரு உங்களோட? சொல்லுங்க அத்த, அவரு உன்கிட்ட எனக்கு நடி பேச்சு. சித்து வரட்டும், அவன்கிட்டயே பேசிக்கிறேன். மாமா இல்ல மாமியாரே, அவரு என் மாமனார், உங்களோட புருஷன், உங்க புள்ளையோட அப்பா. தொங்க தொங்க கழுத்துல தாலி வேணும், ஆனா அத கட்டின புருஷன் வேண்டாமா? பாத்துரலாம், ஜெயிக்கிறது சீனியரா இல்ல இந்த ஜூனியரானு.